தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. துலாம் ராசி பெண்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, அப்பாவோட அன்பே கிடைக்கலன்றதுக்காக அன்புக்காக என்கிட்டே இருக்குன்னு அலையக்கூடிய ஆட்களுங்க தான். ஒட்டுமொத்த ஆட்களுமே எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு. எனக்கு வர்ற ஹஸ்பண்ட் எங்கள் அப்பா மாதிரி இருக்கும். மனம் சரியில்லை அப்படின்னா இவங்க நோய்வாய்ப்பட்டுருவாங்க. மனம் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு துள்ளி குச்சி போகக்கூடிய ஆட்கள் இருக்கவே முடியாது. விக்ரம்னாலே வசீகர தோற்றம். ஸோ காதலில் வந்து இயல்பாக வந்து விழுகக்கூடிய ஆட்களும் இவங்க தான். காதலவே காதலிக்கிறவங்களும் இவங்க தான். அடைப்படாத காற்று, இவங்களை வந்து அடைச்சி வைக்கக்கூடாது, அதாவது சுதந்திர காற்றாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சில விஷயங்களை வந்து மேக்கப் பண்ணுறதுன்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். சப்போஸ் மேக்கப் பண்ணாட்டி கூட இயற்கையாக இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சின்ன கண்மை போட்டால் கூட ரொம்ப பிரகாசமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரியான இப்படி ஒரு ஆர்வத்தை எதன் மீது ஆர்வம் இருக்கோ அதவே தொழிலாக பண்ணுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்ணுறது. ஸோ ஹெல்த் ஆரோக்கியம், ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடமே பார்த்தீங்கன்னா செவ்வாய். நிறைய கடன் வாங்க கூடாது. இவங்க என்னென்னா ஒரு பெரிய வந்து முதலீடுகளோ இப்போ நிறைய ஸ்கேமில் போய் மாட்டுறது எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக வந்து அக்சஸ் ஆகும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. துலாம் ராசி பெண்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம். 7ஆம் இடம்னாலே கலத்திரம் சொல்லக்கூடிய விஷயம் தான். இதுக்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் தான். ஸோ இங்கே சனி வந்து உச்சமடைகிறார், சூரியன் நீச்சமடைகிறார். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த துலாத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரைட், இவங்க யார், இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க எது நினைக்கிறாங்க, நிறைய இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய குணாதிசயம் எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து இந்த அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவோட அன்பு கிடைக்கல. மோஸ்ட் ஆஃப் எங்கள் அப்பா மாதிரி எனக்கு லைஃப் வந்து வேறு யாருமே பார்க்க முடியல. ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட அன்பே கிடைக்கலன்றதுக்காக அன்புக்காக என்கிட்டே இருக்குன்னு அலையக்கூடிய ஆட்களுங்க தான். ஒட்டுமொத்த ஆட்களுமே எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு. எனக்கு வர்ற ஹஸ்பண்ட் எங்கள் அப்பா மாதிரி இருக்கும். நியாயமா? இது வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப ஷார்ட் டெம்பரன்னு வாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து கோவப்படக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் எடை போடுவாங்க. நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும். கூட பழகக்கூடிய ஆட்களுக்காக ரொம்ப நம்பி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அவங்களுக்காக, அதாவது இது வந்து கொடுக்கக்கூடிய பொருளா, இது கொடுக்கக்கூடாத பொருளான்றதுலாம் தெரியாது. ஸோ நட்புன்னு வந்துட்டு அதான்ப்பா கண்மூடி எப்படி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அவ்வளோ தூரம் அவங்க முன்னாடி ஒரு விஷயம் ரொம்ப ப்ளசன்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ரொம்ப உரி பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான். இவங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பொதுவாகவே வந்து சுக்கிரனோட வீடு. அப்போ இந்த திருமணத்துக்கு பின் வாழ்க்கையில் முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா துலாத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் இருக்கும். இதில் என்னென்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லைஃப்பில் எப்போயுமே ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது வந்து ஒரு இதுவாகவே போயிட்டுருக்கும். ஒரு நல்லாயிருக்கும், ஒரு இன்றைக்கி தாண்டி நான் சந்தோஷமாக இருக்கலான்னு இருந்தேன், எங்கேருந்து தான் பிரச்சனை தேடி வந்துச்சோ அப்படின்ற அளவுக்கு மன வருத்தக்கூடிய அடையக்கூடிய தன்மையும் உண்டு. இவங்களுக்கு எதிரிலாம் வெளியில் இருந்தாலும் யாரும் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துல இவங்களுக்கு சந்திரன் நீச்சம். இவங்களுடைய மனம் தான் மிகப்பெரிய பிரச்சனை. மனம் சரியில்லை அப்படின்னா இவங்க நோய்வாய்ப்பட்டுருவாங்க. மனம் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு துள்ளி குச்சி போகக்கூடிய ஆட்கள் இருக்கவே முடியாது. வசீகர தோற்றம் ரொம்ப இயல்பாகவே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஏன்னா இங்கேயும் சுக்கிரனோட வீடு தான். கிட்டத்தட்ட இவங்களும் வசீகர தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கும். பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. இவங்க கூட பேசினா சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய இதில் வந்து எதிர்பாலினம் கூட சொல்லலாம். அவங்களுக்கு கூட வந்து அது ஒரு பெரிய பிரிவினையாக தெரியாது. இவங்க எல்லார்ட்டையும் வந்து ஒரே மாதிரி பேசுவாங்க, பழகுவாங்க. ஸோ அந்த நிலைகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அது ஒரு மற்றவங்க பார்வைக்கு தவறாக இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. மேம் இப்போ துலாம் ராசி பெண்கள் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? அதாவது படிப்புன்னு வாங்க இல்லையா, இப்போ எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய இதுவே பார்த்தீங்கன்னா சிம்பிளே வந்து ஒரு தராசு. அப்போ ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நிலைகள் இருக்குன்றப்போ அது சாதாரணமாக நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்களா, அதனாலேயே வந்து எதையுமே வந்து இது இல்லை இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு இது கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னா ஒரு சீட் கூட வெயிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான ரெக்கமெண்டேஷனும் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு நேர்மையாக தான் வரணும். எது கிடைச்சாலும் அது உண்மையாக கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள். நிறைய பேர் அரசுத்துறை அதிகாரியாக இருக்காங்க. சில பேர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. மற்றவங்களுடைய மனசை படிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நிறைய பேர் வந்து எப்பவுமே இந்த பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், ரத்தினங்கள் விற்கிறதா இருக்கட்டும், முத்துக்கள் விற்கிறதா இருக்கிறது, இதே மாதிரி கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதில் எல்லா துறையிலையுமே வந்து இவங்க முத்திரை பதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா இப்போ பேங்கிங் செக்டர் படிக்கிறாங்கள்ல, மோஸ்ட் ஆஃப் துலா ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த நிறைய பெண் பிள்ளைகள் பாருங்கள் பேங்க்கில் மேனேஜராக இருப்பாங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த எழுத்து பணி தொடர்பான விஷயங்கள் இருப்பாங்க.
கம்யூனிகேட் பண்ண பெரும் பணம் எங்கெல்லாம் வந்து பணம் பொருளாதாரம் பற்றின ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் இருக்கும் இல்லையா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் இந்த தன்மையெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ துலாம் ராசி பெண்கள் அவங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்குமா? அதாவது காதலுக்காக ஏன்னா இதுவும் சுக்கிரன் தான். சுக்கிரனாலே வசீகர தோற்றம். ஸோ காதலில் வந்து இயல்பாக வந்து விழுகக்கூடிய ஆட்களும் இவங்க தான். காதலவே காதலிக்கிறவங்களும் இவங்க தான். ஏய் காதலா அப்பா அப்படி அந்த வார்த்தையவே காதலிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா துலாத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லவ்வபுளாக ஒரு இது இந்த பாண்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, எமோஷனல் பாண்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப ரொமான்டிக்கான கப்பிள் யாராக இருப்பாங்க அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கும் ரிஷபத்தில் பிறந்தவங்களும் உண்மையிலே அப்படி ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக கொண்டு போகக்கூடிய தன்மைகள் பொதுவாகவே நல்லாயிருக்கும். பார்ட்னர் வந்து ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நிலை உண்டு. ஆனால் இதில் என்னென்னா இவங்க பயங்கர சுதந்திர பறவை. வந்து அடைப்படாத காற்று, இவங்களை வந்து அடைச்சி வைக்கக்கூடாது, அது சுதந்திர காற்றாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சில விஷயங்களை வந்து நீ இப்படி தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு நீங்கள் அரட்டினீங்கன்னா அவங்ககிட்ட காரியம் சாதிக்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா துலாத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக அவங்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், நம்பணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க வந்து பாகுபாடு இல்லாமல் பழகுவாங்க. ஆனால் அது இவங்க சந்தேக கண்ணோடத்தை பேசினாங்க பார்க்குறாங்க அப்படின்னா ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு லவ்வபுளாக பார்த்துக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஆளாகவும் மாறுறதுக்கான தன்மையும் உண்டு. இவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஒரு லவ்வை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு போய் நிறைய படங்களில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லவ் காட்டக்கூடிய ஆட்களும் இவங்க தான். வேணான்னு முடிவு பண்ணாங்கன்னா இருக்கிறதுலே நீ ஏன்டா அந்த பிள்ளை நீ ஆசைப்பட்டன்ற அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டு போகிறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமான நபர்களாக இருப்பாங்க. துலாம் ராசியில் இருக்க பெண்கள் என்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறலாம்? நிச்சயமாமா இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப நல்ல படிப்பாற்றல் இருக்கும். படிப்பு, கேள்வி ஞானம், அறிவாற்றல் அப்படின்றது எப்பவுமே இந்த பட்டம் வாங்கிட்டே போவாங்கல்ல, பல பட்டங்கள் வாங்கிட்டே போவாங்க. அவங்களோட கெரியருக்குள்ள வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு இருக்கும். இதில் என்னென்னா அவங்களுடைய ஜெனட்டிக், இவங்களுடைய மூதாதையர்கள், அவங்க குடும்பத்தில் யாராவது ஏதாவது ஒரு மூதாதையர்கள் ஒருத்தவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, அந்த தாத்தா வந்து ஒரு பொறுப்பான ஒரு நிலையில் இருந்திருக்காருன்னா இவங்களுக்கு அந்த பதவிகளை தேடி வரக்கூடிய அமைப்பு. எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே என்னோட தாத்தா தான், எனக்கு இன்ஸ்பிரேஷனே என்னோட மாமா தான். அவங்கள மாதிரி நான் ஒரு டிகிரி பண்ணணும், அவங்கள மாதிரி ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு நிலைகளை தனக்குள்ளே வந்து உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா சனி உச்சம் அடைகிறதுனால மோஸ்ட் ஆஃப் அந்த பரம்பரை சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லோருடைய கேரக்டரை வந்து ரிசீவிங் நாலேஜ்ன்றது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த அழகு கலை சார்ந்த விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, மேக்கப் பண்ணுறதுன்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். சப்போஸ் மேக்கப் பண்ணாட்டி கூட இயற்கையாகவே இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு, ஆனாலும் ஒரு சின்ன கண்மை போட்டால் கூட ரொம்ப பிரகாசமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக வசிய தோற்றம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அது ஓரியன்டாக, இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஓரியன்டாக நம்மளோட அழகு கலை சார்ந்த விஷயங்களாகவுமே அவங்க ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளும் வரும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்றது எப்படி இருக்கும், பார்த்து உனக்கு செலவு பண்ண கூட பரவாயில்ல, எதுக்கு நீ வீட்டுக்கு இவ்வளோ வாங்கி குமிக்கிறேன்னு திட்டுவாங்களே, அந்த வீட்டுக்கான பொருட்களை அழகுபடுத்துறது, அதுக்காக செலவு பண்ணுறது, தன்னோட உடை ஆபரணங்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி பொருட்களை நான் ஏன் செலவு பண்ணணும், அதையே நான் தொழிலாக பண்ணக்கூடாது, இப்படி ஒரு ஆர்வத்தில் எதன் மீது ஆர்வம் இருக்கோ அதவே தொழிலாக பண்ணுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்ணுறது. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன், எனக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இந்த டிசைனிங்லாம் பண்ணுறாங்களே அது மாதிரி ஏதாவது ஒரு கலை நுணுக்கமாக இருக்கக்கூடிய, இப்போ தேஞ்சர் பெயிண்டிங்லாம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் அது செய்யக்கூடிய நுணுக்கம்ன்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த பெயிண்டிங்கில் கூட ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. சாதாரண பெயிண்டிங்லாம் இல்லைங்க, பென்சில் ட்ராயிங் மாதிரி கிடையாது. பென்சில் ட்ராயிங்லாம் நம்ம யாருன்னா கண்ணிக்காரவங்க, இதுலேயே வந்து இவங்கெல்லாம் அதுலேயுமே வந்து கொஞ்சம் பிரகாசமாக தெரியக்கூடிய நபர். எதுனாலும் அவுட் ஆஃப் லுக்கில் இவங்கெல்லாம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்டுப்பா. நம்ம கார்த்திக் சார் ஒரு படத்தில் இருக்கிறதுலே ரவரை கூட்டிகிட்டு போயிட்டு எது காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ அது மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள்ன்ற மாதிரி துலாத்தில் பிறந்தவங்க எப்பவுமே கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறதையும் விரும்புவாங்க, ஒரு ஹைஃபைடாக இருக்கிறதையும் விரும்பக்கூடிய தன்மைகளும் இருக்கும். இப்போ துலாம் ராசி பெண்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாரையும் ரொம்ப நம்பக்கூடிய தன்மை இருக்கும். பர்டிகுலராக என்னென்னா எல்லாருக்கும் டெடிக்கேட்டடாக இருக்கேன்னு இவங்களோட ஹெல்த்தை விட்டுருவாங்க. ஸோ ஹெல்த் ஆரோக்கியம், ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடமே பார்த்தீங்கன்னா செவ்வாய். நிறைய கடன் வாங்கக்கூடாது. இவங்க என்னென்னா தன்னோட தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிடுவாங்க. சந்தோஷம் முக்கியம் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், தன்னோட குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தன்னை சுற்றி இருக்க ஒரு அமைப்புக்காகவே தன்னை வந்து தன்னோட தகுதிக்கு மீறி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஸ். அப்போ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய், அங்கே சந்திரன் உங்களுக்கு நீச்சமாது. நிறைய பார்த்திங்கன்னா அந்த வண்டி வாகன போக்குவரத்துக்கு நிறைய செலவு பண்ணாத துலா பெண்கள் கிடையாது. இதில் என்னென்னா எது மாடர்னாக இருக்கோ, சில பேருக்கு பசங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஆசை அபிலாசம் இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா
பெண்களுக்கே வந்து இல்லை எனக்கு இந்த கார் வரணும், இந்த கலரில் இருக்கணும், இந்த கார் ஓகே அவ்வளோதான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு, இருக்கு அடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். இந்த துலாத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் நிறைய பேர் வந்து ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய வந்து முதலீடுகளோ ஒரு இப்போ நிறைய ஸ்கேமில் போய் மாட்டுறது எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக வந்து அக்சஸ் ஆகும். ஸோ இவங்க அதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.